ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. போடு. இப்ப போட போறியா இல்லனா அப்படியே கட்டி ஃபேன்ல தொங்க விடட்டா? ஒரே ஒரு தடவை போடட்டாம். 60 டைம்ஸ். 60? ஆமாண்டி போடு. அஜ்ஜோ, இந்த சமாளிக்க வேலையெல்லாம் எனக்கிட்ட வேண்டாம். போடு. இப்ப ஏன் சவால் விடுறதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணும். அன்னைக்கே கண்டுபிடிக்கதா சொன்னேன். கண்டுபிடிக்கலன்னா 10 தோப்புக்கறணும். இன்னைக்கு வேற எனக்கு தலையில அடிச்சுட்டேன். இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு அது பரவ சொல்லேன். இப்ப போடு. ஏற்கனவே மூக்குத்தி போட்டு காய்ச்சல் வர மாதிரி இருக்க, இதுல 60 தடவை தோப்பு கரணம் போட்டா? உன் கூடயே ஒரு டாக்டரை வச்சு சுத்திட்டு திரிய. காய்ச்சல் என்ன? உன்னை பக்கத்துல கூட எந்த கொம்பேரி மூக்கனாலே நெருங்க முடியாது. நான் உங்க பிறந்த நாளை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். என்னமோ 7 நாள் கிட்ட இருக்கலாம். எதுக்கு? அதான் இந்த ஜனவரி மாசம் முடியதுக்கு. ஓ, அந்த 7 நாள் கணக்கெல்லாம் இருக்கட்டு. இந்த கணக்க முடி. கண்டிப்பா போடணுமோ? கண்டிப்பா போடணும். போடலனா நானே கட்டி மேல தொங்க விட்டாலும் விட்டுருவேன். அது பிறகு இனிமே சவால் விடிய வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கப்படாது. எல்லாத்துலயும் சவால் விடுவேன், ஆனா தோத்து தான் போவேன். நான் ஒன்னும் தோத்து போகல, உங்களை ஜெயிக்க வைக்கேன். ஓ, இப்படி கூட சொல்லலாம் கட்டியா? ஆமா, ஸ்மித்தியக்கா குழந்தை பிறந்த நாளுக்கு நான் வராம இருந்து என்ன ஜெயிக்க வச்சிருக்கலாம். ஆனா நான் வந்து உங்களை ஜெயிக்க வச்சேன். புடவை கட்ட மாட்டேன்னு சொன்னேன், கட்டாம இருந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன். ஆனா புடவை கட்டி உங்களை ஜெயிக்க வச்சிருக்கேன். பிறந்த நாளை கண்டுபிடிப்பேன்னு சொன்னேன், கண்டுபிடிச்சிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன். கண்டுபிடிக்காததுனால தானே உங்களை ஜெயிக்க வைக்க முடிஞ்சது. நான் தோத்து உங்களை ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப புரியுதாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி நான் எப்படி போராடியேன்னு? ரொம்ப பிலிம் போடாத. போடு தோப்பு கரணத்தை. போடணுமா? போடுறீ. கவுண்ட் கவுண்ட பத்தி நீ கவலைப்படாதடி, அதை நான் பாத்துக்கிட்டேன். ஹலோ, என்ன பாத்துக்கிட்டே இருக்கியா? உன்னை பக்கத்துல வந்து நின்னு டான்ஸ் ஆடட்டா? நான் 2 தடவை முடிச்சிட்டேன். கவுண்ட் பண்ணாம இருந்துகிட்டு 60 முடிச்சதுக்கு பிறகு என்னமா 30 இருக்குதுன்னு கூட்டி சொல்லலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இந்த தியா கிட்ட ஆகாது. மனசுக்குள்ளார கவுண்ட் பண்ணியேண்டி. நீங்க சொல்லி சொல்லி கவுண்ட் பண்ணுங்க. சரி 1. அதான் சொன்னோம்ல, 60 முடிச்சதுக்கு பிறகு 30 தான் முடிஞ்சதுன்னு சொல்லுவியா? 2 முடிஞ்சது. சரி 2. யார்கிட்ட? என்ன அமைதியா இருக்காரு? ஃபாஸ்டா போடுடி, அப்ப எல்லாம் தொப்பை எல்லாம் குறையும். யாருக்கு தொப்பை? எனக்கா? நீங்க பாத்தியல எனக்கு தொப்பை இருக்கேதா? நான் கண்ணால பாக்கல. நிறுத்துங்க, எனக்கெல்லாம் தொப்பே இல்ல. நம்பலையா? நம்புறேமா, நீ போடு. என்ன 3 சொல்லவே இல்ல? 2 தானடி முடிச்சிருக்கேன். பாத்தியலா பேச்சு வாக்குல அப்படியே 1 குறைக்குவியா? உங்க ஹாஸ்பிட்டல்ல 50,000 ரூபாய் பில்லுன்னு சொல்லிட்டு எப்படியும் 1 லட்சத்தை பிடிங்கிருவியா போல. ஆமாண்டி, பிடுங்காத. நீ கண்டினியூ பண்ணு. ஐயம்மா, ஃபாஸ்டா போடு, அப்ப எல்லாம் தொப்பை குறையும். தொப்பை இல்ல எனக்கு. நான் தான் தொட்டு பார்த்தனே. தொட்டு துட்டு இல்லடி, தொட்டு. தொட்டு பாத்தியலா? யாரு கேட்டு தொட்டு பாத்தியா? நீ பார்க்க கூடாதுங்கிறதுக்காக கண்ணை கட்டி விட்ட. கையிலயும் கிளவுஸ் மாட்டி விட்டுருக்கணும். தப்பு பண்ணிட்டியே செல்லமே. அடுத்த தடவை இனிமே போட்டு விடேன். அப்பனா எப்பண்டான்னு காத்துக்கிட்டு தான் இருக்க. சிச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போட்ரி ஒழுங்கா. எத்தனாச்சு? ஒழுங்கா கவுண்ட் பண்ணலையே. அடிச்சா உங்களுச்சான். திருப்பி முதல்ல இருந்தே போடு. எது? கவுண்ட் கணக்குல வைக்கலடி, திருப்பி 1ல இருந்தே போடு. இப்ப நான் தான் ஃபேன்ல தொங்க விடுவேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, 10 தடவை போட்டுட்டேன். ஃப்ராடு, கள்ளக்கணக்கா சொல்ல. சரிதானே? 10 தானே? போடு போடு. அப்ப இவருக்கு கணக்கு செல்லம் போல தெரியாதா? போடு போடு. அப்பனா என்னமோ ஒரு 20 தடவை போட்டுட்டு 60 முடிஞ்சதுன்னு சொல்லிடலாம். ஃப்ராடு, எப்படி எல்லாம் ஃப்ராட் வேலை பார்க்கலாம் தானே யோசிக்கியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதடி. கணக்கு தெரியாம எப்படி டாக்டர் ஆனாரு? அதெல்லாம் ஆகலாம், நீ போடு. மைண்ட் வாய்ஸ் கூட கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது பாரு, இப்பயே தொப்ப கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டே இருக்கு. ஏதாவது பேசுறேன்னு சொல்லிட்டு கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காருங்க, எனக்கு கோவம் வரும். இறுதியா ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரதுக்காண்டி தான் ஊட்டி வரைக்கும் வந்திருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, ஊர்ல வச்சு நீ தோப்பு கரணம் போட்டிருந்தேன்னு வச்சுக்கான், உனக்கு டிப்ரெஷன் குறைஞ்சிருக்கும், நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா நீ தோப்பு கரணம் போடும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இனிமே போர் அடிக்கும் போதெல்லாம் உன்னை கூப்பிடாய். கொய்யாலா, உனக்கு எப்படி திமிரு இருக்கணும்? என்னடி தேடுற? இதுல எங்கேதானே ஒரு விளக்கு மரம் கிடந்து, அததான் தேடங்.
பாத்துடி தலை சுத்தி கீழே விழுந்துடாத. அப்பாடா என்ன நிறுத்திட்டா? ஆச்சுல்ல. என்ன ஆச்சு? 60. எப்போ? பாத்தீங்களா நீங்க செல்லம்போல கவுண்ட் வைக்கலன்னு நான் சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். நான் சொன்னது போல ஆச்சு. நான் 60 போட்டதுக்கு அப்புறமா போடலங்கறியா? ஃப்ராடு, செல்லம் போல 20 கூட போடல. இப்ப நான் தோத்து உங்க முன்னாடி தோப்புக்கரணம் போட்டு தோத்தாங்கோலியா நிக்கலாம். ஆனா உங்க பிறந்த நாளுக்கு முந்தி என்னைக்கு உங்க பிறந்த நாள்னு கண்டுபிடிக்கேன். அது மட்டும் இல்ல அர்ஜுன், நான் தான் உங்களுக்கு முத விஷ் பண்ண போறேன். அப்படி என்ன பிறந்த நாள் என்னைக்குன்னு கூட தெரியாமலா? அது நான் கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு வேளை தோத்து போயிட்டியானா? தோத்து போயிட்டாளா? தோக்க மாட்டேன். எனக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் தோத்துக்கிட்டு வெக்கமே இல்லாம உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டிதான் நான் போராடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவ பத்தியா? அத நினைச்சேன், இப்பவே சிரிச்சேன். ஒரு வேளை தோத்து போயிட்டியானா? தோத்து போக மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த தியா ஜெயிக்கிறதுக்காண்டியே பிறந்தவா. ஒரு வேளை தோத்து போயிட்டியானா என்ன பண்ணுவேன்னு சொல்லு. தோக்க மாட்டேன். சரி, இருந்தாலும் உங்க சந்தோஷத்துக்காண்டி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன கேட்டாலும் பண்ணுவியா? தியாவால முடியாதது எதுவும் இல்ல. நான் இந்த பொட்டிக்கு தொடங்கின நேரத்துல கூட உன்னால எதுவுமே முடியாது. பொட்டிக்கு வச்சு நடத்ததுக்கெல்லாம் நிறைய திறமை வேணும். அந்த திறமையெல்லாம் உனக்கிட்ட இல்ல. வியாண்டா விட்டுருன்னு சொன்னாதான் கேட்கலையே. நான் இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு இடத்த பிடிச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும். இப்ப 60 தடவை தான் தோப்புக்கரணை போட்டேன். 1000 தடவைனாலும் சொல்லுங்க. 1000 தடவை தோப்புக்கரணை போட்டுடலாம். சேச்சா, அவ்வளவு பெருசா எல்லாம் வேண்டாம். ரொம்ப சிம்பிள் தான். கேளுங்க. எனக்கு ஒரு பையனை பெத்து கொடுக்குறியா? என்ன வாட்? எனக்கு ஒரு ஆண் குழந்தைய பெத்து கொடுக்குறியான்னு கேட்டேன். நீங்க என்னமோ கேட்ட எனக்கு அதுல வேற மாதிரி விழுந்திருக்கான்னு தோணுது. அதெல்லாம் தெரியாதான் கேட்டிருக்கோம். ஒரு ஆண் குழந்தை பெத்து கொடுக்குறியான்னு கேட்டேன். பதில் ஆக்சுவலா அர்ஜுன், நான் அந்த மாதிரி மெஷின் இல்ல. அது பிறகு பொம்மையாவது வாங்கி தரலான்னு பார்த்தா நான் பொம்மை கடையே வைக்கல. பொம்மை எல்லாம் எனக்கு வேண்டாம். ஒரு ஆண் குழந்தைய பெத்து கொடுத்துறேன். இந்த உங்களுக்கு நான் சாரி கட்டிட்டு வெளியே போறது ரொம்ப பிடிக்கும். அது பிறகு மூக்குத்தி போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி பட்ட ஆசை ஏதாவது இருந்துன்னா சொல்லுங்க. கண்டிப்பா செஞ்சிடலாம். இனிமே அதே மாதிரி எல்லாம் இல்ல. அடுத்த ஆசை ஆண் குழந்தை. ஏன் பெண் குழந்தைனாலாம் தூக்கி போட்டுருவியலா? உங்களை பெத்த உங்க அம்மாவும் பொண்ணுதான், உங்க தங்கச்சியும் பொண்ணுதான். உங்களுக்கு ஒய்ஃபா ஒருத்தி வந்திருக்காளே அவளும் பொண்ணுதான். ஆனா பெண் குழந்தை பிடிக்காது, ஆண் குழந்தை தான் பிடிக்கல. எல்லா அப்பாங்களுக்கு பெண் குழந்தைனாதான் உயிரா இருக்கும். ஆனா இந்த அப்பா கொஞ்சம் வித்தியாசம். எப்படி பெத்து கொடுக்குறியா? என்னால எல்லாம் முடியாது. நான் சாரா கல்யாணம் முடிஞ்சதும் என்ன போக்குல போயிட்டே இருப்பேன். நான் சாரா கல்யாணத்துக்காண்டி தான் வந்திருக்கேன். அப்படியா? ஆமா அம்மா, எப்படியா நீங்க ஒரு பொண்ணு கூட வாழதான் போறீங்க? ஒரு பொண்ணு கூடனா? அது நான் இல்ல, வேற ஒரு பொண்ணு கூட நீங்க வாழதான் போறியா? நல்ல பொண்ணு கூட. அம்மா, என்ன உன் அப்பையும் நினைச்சுக்கிட்டு இருக்குதியா இல்லனா என் அப்பையும் நினைச்சுக்கிட்டு இருக்குதியா? நடுவுல டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. அப்படி உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துட்டுனா தூக்கி எங்கேயாவது போட்டுருவியலோ? தெளிவா சொல்றேன் கேளு. வாழ்ந்தா உன் கூட தான். அது நான் செத்தாலாம் நடக்காது. ரொம்ப சந்தோஷம். அப்பனா வேற எவ்வளையும் வச்சு சொல்லி என் கேரக்டர் கேவலப்படுத்தாதான். எனக்கு அம்மா மாதிரி தங்கச்சி இருக்கா, ஐரா இருக்கா. ஆனா எனக்கு தம்பி தான் வேணும். அர்ஜுன், உங்களுக்கு தம்பி வேணும்னா நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. புறவே அதுக்கு நீங்க உங்க அப்பாட்டையும் உங்க சித்திக்கிட்டே தான் போய் கேட்கணும். கேட்கறதுக்கு உங்களுக்கு தயக்கமா இருந்ததுன்னா எனக்கிட்ட சொல்லுங்க. நான் ரோசு பாட்டி கிட்ட சொல்லியே உங்க பேரன் அர்ஜுனுக்கு தம்பி பாப்பா வேணுமா, எப்பயாவது உங்க பிள்ளை ஸ்ரீனிவாசனுக்கு புரிய வைங்கன்னு ரோசு கிட்ட சொல்லியே உங்க ஆசையை உங்க அப்பா கண்டிப்பா நிறைவேற்றி வச்சிருவாரு. நான் ரோசு மூலமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணின்னு சொல்லிக்கிட்டேன். நீங்க எனக்கு கோயில் கட்டணும்லாம் இல்ல. என்னாச்சுங்க? இல்ல நீ இவ்ளோ யோசிப்பியா இவ்ளோ பேசுவியான்னு யோசிக்கேன். எனக்கு வெளிய வேலை இருக்கு. என்ன மேடம், நைட்டு சாப்பாடு ரெடியா? ரெடி. சித்தி எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாவ. நீ வந்துரு, நான் எடுத்து வைக்கேன். துளசி வரட்டு சாரா, நம்ம ஒன்னாவே சாப்பிட்டுக்கலாம். அப்பனா சரி. இப்பதான் அவளை போய் சாப்பிட்டதுக்கு வரலையான்னு கூப்பிட்டுக்கிட்டு வரேன். ஒரு ப்ராப்ளம் ஆன்சர் வரலாம் முடிச்சுக்கிட்டு வரேன். நீ போன்னு சொன்னா மேத்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். அது சரி. அண்ணா அண்ணியா நாளைக்கு கிளம்பிடுவாவ இல்ல நைட்டு? ஆமா, நாளைக்கு ராத்திரி கிளம்புறதான் அண்ணன் சொல்லுச்சு. என்னமோ ஒரு 4-5 நாள் அங்கேயே இருந்துகிட்டு வரலாம் இவங்களுக்கு. இங்க இருக்கச்சுல அண்ணி என்னடானா பொட்டிக்கு, அண்ணன் என்னடானா ஹாஸ்பிட்டல்னு அவிய பாட்டுக்கு போயிருவாவ. கொஞ்ச நேரம் இருந்து பேசுறதுக்கு கூட நேரம் இருக்காது. பிறகு எப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது? இங்க இருந்து ஊட்டிக்கு போற 3 நாள். அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி புடவை கட்டிட்டு அண்ணனுக்கு உடால போயிருக்காவ, செல்ஃபி எடுத்திருக்காவ, ஒரே கலர்ல துணி போட்டிருக்காவ. எல்லாத்தையும் விட மூக்குத்தி வேற. ஆமா கண்டியலா, அண்ணனுக்கு மூக்குத்தி பிடிக்கும். நான் கூட மூக்குத்தி போடல. அதெல்லாம் இருக்கேவியா, அதை பத்தி யோசிக்கணும். இல்லாதவியா அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது சாரா. இல்ல உனக்கு நக்கலா போச்சுல. நீ மட்டும் அப்படியே உலக அழகனாட்டே இருக்க. ரொம்ப மூஞ்ச இழுக்காத, கேவலமா இருக்கு. ஆமா, ஜெசிகா உனக்கிட்ட வந்து ஏதாவது கேட்டாளா? ஆமால கவினே, கேட்டான். ஊட்டியில பயங்கர மழையா இருக்கான். ரெட் அலர்ட் கூட கொடுத்திருக்காவலாம். அர்ஜுனும் தியாவும் கார்த்திக் பவியெல்லாம் சேஃபா இருக்காவலாம். எங்க இருக்காவ? ஓ, உனக்கிட்டையும் கேட்டாளா?
ஆமல எந்த ஹோட்டல்னாலும் கேட்டான். என்னத்துக்கு? இது உளறி வச்சிட்டியா? இல்ல நான் சொல்லல. என்ன ஹோட்டல்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஏம்ல எனக்கிட்ட அவ கேட்டது உனக்கு எப்படி தெரியும்? அம்மா கிட்ட வந்து கேட்டிருக்கா. என்னத்துக்கு? அதான் அண்ணி புடவை கட்டிட்டு அண்ணன் கூட வெளியே போயிருக்காவ. போட்டோ எடுத்து அண்ணன் ஸ்டோரியில போட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேல அன்னைக்கு கொஞ்சம் கூட மூக்குத்தி பிடிக்காது. பாக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அண்ணனுக்காண்டி தான் அவிய மூக்குத்தி போட்டிருக்காவ அப்படின்னு. அதுக்கு மேலே அம்மையார் இங்க இருப்பாவளா? இல்ல ஊட்டிக்கு போகுதுக்கா. ஆமா, அம்மாட்ட கேட்டுப்பா போல. அம்மாக்கு ஹோட்டல் தெரியாதா? நேற்று ராத்திரியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்மா போய் அப்பாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருந்தது. நல்ல வேளை அவரை வாய் திறக்கலாம். எந்த ஹோட்டல்ல தெரிஞ்சிருந்தனா உடனே புறப்பட்டு போயிருப்பான். போகுதுக்கா எனக்கிட்டையும் கேட்டா. புறவு அது ஹனிமூன் போயிருக்காவ. இவ அங்க போய் என்ன பண்ண போறா? பியாசாம நம்ம 10 நாள் அவிய அங்கேயே இருந்துடலாம். இங்க வந்தாவான்னு வச்சுக்கான். தாக்கரம் ஒரு பக்கம், ஜெசிகா ஒரு பக்கம். இவிய 2 பேருக்கு டார்ச்சர்லயும் அவிய வாழறதுக்கு யோசிக்கவே மாட்டாவ. இதுவே ஊட்டியில இருந்தாவள்னா இவியல தொந்தரவு பண்ணதுக்கு யாருமே இல்லன்னு வச்சுக்கான். 2 பேரும் சந்தோஷமா இருப்பாவ. லே கதினே, எப்படி சாரா? என்ன ரோஸ் அலறி அடிச்சுக்கிட்டு வாரியா? லே மக்கா கதை காட்டியா? அந்த சேசிகா இருக்கா கண்டியா? ஆமா. அவள ஊட்டிக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு உன் அம்மாக்காரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன ரோஸ் சொல்லுதியா? உள்ளதா? இவன் ஒருத்தன். லே உனக்கு விஷயமே தெரியாதா? ரோஸ் எனக்கு தெரியாது. லே இந்த அரவியா கடை இருக்கா கண்டியா? சேசிகா எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு 6 அறிவுல 5 அறிவு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ரோஸ் அது உங்களுக்கு இப்பயா தெரியும்? எனக்கு எப்போ தெரியும்? லே புருஷனை பொண்டாட்டியும் சேர்ந்து கனிமூனுக்கு போயிருக்காவ. புருஷனை பொண்டாட்டி போயிருக்காவ. நீ என்னத்துக்கு காசுப்படியான்னு கேட்டதுக்கு பவியும் கார்த்திக்க போவேலியான்னு கேட்டா. அர்ஜுனுக்கு ஃப்ரெண்ட் தியாக்கு ஃப்ரெண்ட் போச்சுல நான் போப்படாதான்னு கேட்டா. அதான் சொல்லல இந்த பெண்ணுக்கு 6 அறிவுல 5 அறிவு தான் உண்டு. போனேன்னு நில அழிச்சு நிக்கா. நான் பெய்யே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நல்ல வியாழ உன் அப்பைக்காரன் எந்த கோட்டல தங்கி இருக்கியாவன்னு சொல்லல. ஒரு வியாழ சொல்லிருந்தான்னு வச்சுக்கான். உடனே வாரி கட்டிட்டு இன்ன அப்படின்னு போயிருப்பா. போனா அம்மக்காரியோட கேடு கட்டவளா இருப்பா போல இருக்கல. ரோஸ் அவனுக்கிட்டே சித்தியை பத்தி பேசுதியா? மக்க வருத்தப்படுத்தியோ? லைட்டா. லே நீ வருத்தப்படியான்னு சொல்லிக்கிட்டலாம் உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. உன் அம்மக்காரியோட கேடு கட்டவளா இருப்பா போல இருக்கீவா. இவளை இப்படியே விட்டான்னு வச்சுக்கா. அப்படியே விட்டுருங்க ரோஸ். இந்த சேசிக்காவும் அம்மாவும் என்ன பண்ணாலும் அது அண்ணனுக்கு அன்னைக்கு நல்லதுக்காக தான் இருக்கும். என்னடா உளறற? யார பின்ன இவ இல்லனா அண்ணன் அன்னைக்கிட்ட பேசுறதுக்கு கூட நினைச்சிருக்காது. இவள கடுப்பேத்ததுக்காண்டி தானே கொஞ்சமாவது பேச ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு என்னமோ 10 நாள் அண்ணன் அங்கே இருக்கட்டும்னு தோணுது. எனக்கு 10 மாசத்துக்கு அங்கே இருக்கட்டும்னு தோணுது. ரோஸ் நீங்க என்ன சொல்லுதியா? ஆமா, பிள்ளை குட்டி எல்லாம் பிறந்ததுக்கு பிறகு இங்க வந்தா போதும். இல்லனா வாளே விட மாட்டாளவா. அதான் எப்படியும் உனக்கிட்ட நல்லவள மாதிரி வந்து கேட்டிருப்பா. நீ ஹோட்டல் நேம சொல்லிருப்பியோன்னு பயந்துகிட்டு இருந்தாய். இனிமே சொன்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவன் நாளைக்கு காலமா இங்க இருந்து வாரி கட்டிட்டு கிளம்பி அவைய நாளைக்கு ராத்திரி அங்கிருந்தே கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாவ. நாளைக்கு ராத்திரி வந்துருவாவ எல்லாம். இனிமே அவ போக மாட்டா. விடு. என்னைக்கு ஆபீஸ்னு இருந்துகிட்டு 4 நாள் கொஞ்சம் வெளியே வந்திருக்கும் போது நல்லாதாண்டா இருக்கு. என்ன ஆபீஸ்ல எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ட்ரிப் கூட்டிட்டு போவாவ. இனிமே நம்ம ஃபேமிலியா ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வெளியே வந்துடணும். எது மச்சான் 4 நாள் லீவ் போட்டுக்கிட்டான். அந்தால உன்ன கம்பெனியை விட்டே துரத்திடுவாவ. இது ஏதோ பாவம் அறியாத பிள்ளை. டிவோர்ஸ்ல வேற இருக்குது. ஒரு வாரத்துல 2 திசையில பிரிஞ்சு போகுது. கடைசியா ஒரு ட்ரிப் போயிட்டு வரட்டும்னு லீவ் தந்துருப்பாவ. என்ன விளையாடுறியா? இல்லையா பின்ன? நீ 1000 தான் சொல்லுடா. டெய்லி ஆபீஸ் போய் ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த வேலை ஒரு ப்ரெஷர் தான். வீட்டுக்கு வந்தோன்னா அப்படியே டயர்டா இருக்க பாரு. எப்படா கண்ணை மூடிட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லி சில நேரம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேலை இருக்கும். இந்த மேடையெல்லாம் பாதி நாள் என்ன 3/4 நாள் லேப்டாப்போட தான் இருப்பாவ. ஆனா 4 நாள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா நல்லா தான் இருக்கு. ரொம்ப குஷியா இருக்க போலாம். ஆமாண்டா, என்னால இந்த 4 நாளை மறக்கவே முடியாது. உங்க 3 பேருக்கும் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இந்த 4 நாள் ரொம்ப ஸ்பெஷல். என்னடா அப்படி என்ன ஸ்பெஷலோ? என் லைஃப் சேஞ்ச் ஆனதா இங்க இருந்துதான். என் லைஃப் தொடங்குறதா இங்க இருந்துதான். சோ இந்த ஹோட்டலே மறக்க முடியாது. இங்க வந்த 4 நாளே மறக்க முடியாது. கார்த்திக், என்ன பவி? உங்க வாழ்க்கை இங்க இருந்து தான் சேஞ்ச் ஆச்சுனா அது பிறகு இங்க இருந்து தான் தொடங்குதுன்னா எனக்கு புரியல. ஒரு நிமிஷம்டா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நீ கண்டினியூ பண்ணுடா. உன்னை எவன் கேட்க போறான்? என்ன கேட்டா? இல்ல உங்க லைஃப் இங்க இருந்து தான் சேஞ்ச் ஆச்சு. அது பிறகு இங்க தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னீங்களே. அதான் ஃபியூச்சர் ஒய்ஃபை இங்கே பாத்துட்டியலோன்னு நினைச்சேன். பாத்துட்டேனே. யாரு? நீ ரூமுக்கு வா சொல்றேன். யார் நீ? இங்க என்ன சொல்லதுக்கு என்ன? ரூமுக்கு என்னத்துக்கு வரணும்? இல்ல ரூமுக்கு வந்தாதான் அது யாருன்னு உனக்கு தெரியும். இங்க வச்சே சொன்னாலும் ஒண்ணும் இல்ல. இங்க வச்சே எப்படி கொடுக்க முடியும்? முத்தத்தை கொடுத்துட்டேன். 2வது முத்தம் கொடுக்கணும்ல. நான் யாருன்னு தானே கேட்டேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல நின்னுட்டேன். ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தது. அதான் நீங்க என்ன பண்ணுதியான்னு எனக்கு ஞாபகம் இல்லாம நின்னுட்டேன். ஞாபகம் தானே, ஞாபகப்படுத்திடலாம். இப்ப எல்லாம் நீங்க பேசியதும் தப்பா இருக்கு. நீங்க நடந்துக்கிட்டதும் தப்பா தான் இருக்கு. ஏன் பிடிக்காம தான் அலோ பண்ணியா? அது கார்த்திக், உங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருந்தேன். 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவியா? அது பிறகு குடிச்சுக்கிட்டெல்லாம் வீட்டுக்கு வந்ததே இல்ல. தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது இல்ல. ஏதாவது முக்கியமான வேலை விஷயமா யாராவது வீட்டுக்கு வந்தாலும் வெளியே விட்டே பேசி அனுப்பிடுவியா? எல்லாத்தையும் விட என்ன தப்பா பார்த்தது கிடையாது. தப்பா என்கிட்ட பேசினது கிடையாது. நடந்துக்கிட்டது இல்ல.
இது எல்லாத்தையும் வச்சு உங்க மேல தனி மரியாதை எனக்கு இருந்தது. இந்த ஒரு நாளில எல்லாத்தையும் கெடுத்துட்டியா. இப்போ உங்க மேல எனக்கு வெறுப்பா இருக்கு. இருந்துகிட்டு போட்டு 2வது முத்தத்தை கொடுக்கும்போது அந்த வெறுப்பு சரியாகிறான். அர்ஜுன், சொல்லு. கார்த்திக் அண்ணன் உங்களை மாதிரி தானே? என்ன மாதிரினா? இல்ல, உங்களுக்கு அப்படியெல்லாம் பிடிக்காதுல்ல. நீங்களும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டியல்ல? எப்படி எல்லாம் எப்பவுமே நீ இப்படிதானா? தொடக்கமா இல்லாம முடிவா இல்லாம தான் பேசுவியா? இல்லங்க, நீங்களும் அப்படிதானே? அப்படித்தானேனா எப்படி? அதான் ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம பொண்ணுகிட்ட சீன்றது, அது பிறகு அசிங்கமா பாக்குறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதல்ல? அப்படியா? அப்படியெல்லாம் இல்லையே. நான் ரொம்ப கேவலமானவன், அதை விட கேடு கெட்டவன். போதும், நான் சொல்ல வரத மட்டும் நீங்க கேட்டா போதும். ம், ம். உங்களை மாதிரி தானே கார்த்திக் அண்ணனும்? அடச்சி, கொஞ்சம் சத்தமா சொல்லிடி, எனக்கு ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. உங்களை மாதிரி தானே கார்த்திக் அண்ணனும்? அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருல. எப்படி? இந்த வம்ப பிடிச்சி கிஸ் பண்ணியது, அது பிறகு வம்பளிக்கியது. இப்ப என் மனசுல வேற என்ன இருக்கிறதுனால நீங்க என்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டியா? அதே போலதானே கார்த்திக் அண்ணனும். அவரு டிவோர்ஸ் கொடுத்துக்கிட்டு வேற பொண்ணு தானே கல்யாணம் பண்ணதுக்கு போறாரு. அப்பனா அந்த ஒரு வாய் அதெல்லாம் தப்பு தானே? இரு, நான் அவனுக்கிட்டே காட்டி சொல்லேன். டேய் மச்சான். ஐயோ, என்னடா? ஏன் என்னமோ விட்டு அசிங்கப்படுத்தி விடுவாரு. தியாக்கு ஒரு சந்தேகம்டா. என்னடா சந்தேகம்? டேய் என்ன? ஐயா, தியா என்ன சந்தேகம்? லூசு, அவதான் என்னமோ சொல்ல வராருல, கையெடு. இப்படி வாயை பொத்தி வச்சிருந்தா அவர் எப்படி பேசுவாரு? வாயை பொத்துறதே பேசப்படாதுங்கிறதுக்காக தானே. அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன், அப்படிங்க மொபைல சத்தியம் பண்ணிய பேர்ல என் மண்டி அடிச்சு உடைச்சேன். இப்ப என்னடானா வாய பொத்திங்கிற பேர்ல மூக்கோட சேத்தா பொத்தி வைக்க. ஐயோ, நான் தெரிஞ்சு பண்ணலங்க. கையெட்டு யாரவே கடை. நீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லிடாதுங்க, கேவலமா போயிடும். அப்ப கண்டிப்பா கேட்ட வேண்டியதுதான். பிசாசு பிசாசு. என்னடி டவுட் உனக்கு? அது கார்த்திக் இன்ஜினியரிங் தான் முடிச்சாரான்னு கேட்டேன். நாங்க 2 பேருமே இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கோம், ஐடி. இது உனக்கு தெரியாதா? நீ ஒன்னு தெரியும், கார்த்திக் ஐடியா படிச்சிருக்காரு. ஐடி படிக்காம எப்படி ஐடில ஒர்க் பண்ண முடியும்? அது நான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்டா இருப்பாரோன்னு நினைச்சேன். இல்ல உன் சந்தேகம்? ஆமாண்ணா. போய் 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 மச்சான், பச்சை போய். அட பாவி பயலே. வேற என்னடா? அவ சந்தேகம் இதுவே இல்ல. போய் 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 போய்யா அடிச்சு விடான். வேற என்ன சந்தேகம் போட்டாட்டிக்கு? சந்தேகம் இல்லடா, இந்த 4 நாள் நம்ம 4 பேரும் நல்ல சந்தோஷமா ஊரை சுத்தி இருக்கோம்ல, இது அவளால மறக்கவே முடியாதாம். ஊருக்கு போனதான் வாய்க்கு ருசியா உங்க 2 பேருக்கும் சாப்பாடு சமைச்சு போடணுமா, அதுவும் அவ கையால. அவ ஆசையை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. விருந்து தானே, வரதுக்கு நாங்க ரெடி தான். எப்படி விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருவேலாம்? நீங்க இருக்கிற கண்டியலாம். இப்ப புரியுதா? நான் ரொம்ப மோசமானவன், கேடு கட்டவன். நீ யார வேணாலும் நம்பு, ஆனா என்ன மட்டும் நம்பாத குண்டச்சி. ஃபியூச்சர்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இல்ல இல்ல, எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப நல்லவியா. யாருக்கு தெரியாம பொண்ணுங்க நிழல போய் தொட்டுட்டு வருவியா? எனக்கேவா? நீங்க தானே சொன்னியா? எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப நல்லவியா. ஆமா, பக்கம் பக்கமா அறுப்பு வாங்கியிருக்க, பக்கம் பக்கமா திட்டு வாங்குவேன். சூடு சொரணே இல்லாம இந்த டயலாக்க சொல்ல கண்டியா? இல்லையே, நீங்க ரொம்ப நல்லவியதான். ஏன்னா நான் உங்க வெறுப்ப காதலிக்கிறேன். காதலாம்? காதல்னா அன்பு, அன்புனா நேசம். உங்க வெறுப்ப நேசிக்கிறேன். நான் திட்டும் போதெல்லாம் திருப்பி திட்டாம அப்படியே நிப்ப கண்டியா? எனக்கு அப்பயே தெரியும். என்ன டென்ஷன் படுத்தி கோவப்படுத்தி நான் டென்ஷன் ஆக்கி கத்துறேன்னு வச்சுக்கான். உனக்கு குழுக்குள்ளுன்னு இருக்கான். எனக்கும் உன்னை பிடிக்காது, உனக்கு என்ன பிடிக்காது. என் தம்பிக்கு நீ பண்ண துரோக ஞாபகம் மறைச்சல எல்லாம் உன்னை திட்டிக்கிட்டே இருப்பேன். உனக்கு என்ன பிடிக்காததுனால என்ன டென்ஷன் ஏத்தி நான் டென்ஷனா கத்துறத வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுப்பேன். உன்னைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஆமாமா, என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியா நீங்க? போன ரூம்ல வச்சுட்டு வந்திருக்கியா? ரூபாய் எல்லாம் கொஞ்சம் தான் கையில வச்சிருக்கியா? ஜிபேல தானே ரூபாய் இருக்கான். சரி, நீ வா, நம்ம மேல போய் எடுத்துக்கிட்டு வந்துருவோம். ஐயோ, லிஃப்ட் வேற வேலை நடந்துகிட்டு இருக்கான். நான் எல்லாம் மேல இருந்து கீழே இறங்கி வந்ததே பெருசு. என்னால எல்லாம் மேல வரைக்கும் ஏற முடியாது. சரி, நீங்க எங்கேயாவது இருந்துக்கா, நான் போயிட்டு வந்துருவேன். எடுத்துட்டு உடனே வந்துருவேன். எங்கேயும் போயிடாத. நானும் சின்ன குழந்தையா, நீங்க போய் எடுத்துக்கிட்டு வாங்க. இனிமே 6 மாசத்துக்கு ஒருக்கா இப்படி ஒரு ட்ரிப்ப போட்டா மச்சான். டேய், எனக்கு ஹாஸ்பிட்டல்ல நிறைய வேலை இருக்கு, ஏகப்பட்ட வேலை கிடக்கு. எனக்கு ஊரை சுத்தத்துக்கெல்லாம் நேரமே இல்ல. டேய் மச்சான், ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துட்டான்னு நினைக்கிறேன்டா. காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் தெரியாது. ஐயோ, தவறி விழுந்துட்டாவ போலே. எங்க கைய கொடுங்க. கையை கொடுங்க. அர்ஜுன் பாத்து. ஒன்னும் இல்ல. பாத்து பாத்து அர்ஜுன், கேர்ஃபுல். என்னாச்சு? ஒன்னும் இல்லங்க, தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். தண்ணிக்குள்ள விழுந்துட்டியா? இப்பதானே இதுல விட்டுக்கிட்டு போனேன். பிரதர், கொஞ்சம் அவங்களே பதட்டத்துல இருக்காங்க. இல்ல ப்ரோ, போன் எடுக்கிறதுக்காண்டி மேல போனேன், அதுக்குள்ள தண்ணிக்குள்ள விழுந்திருக்கா? இல்லங்க, இந்த பக்கமா சும்மா தான் நடந்துகிட்டு தெரிஞ்சேன்.
எப்படியும் அந்த பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கலாம், அதுல விழுந்துட்டேன். போர்டு வச்சிருக்காவ இல்லம்மா, கொஞ்சம் பார்த்து நடக்கலாம்ல. அந்த பொண்ணே பயத்துல நிக்குது. இவ 2 பேரும் தான் என்ன காப்பாத்தினாவ. நீச்சல் தெரியாததுனால என்னமோ கொஞ்சம் லைட்டா இருந்தாலும் நான் உள்ள போயிருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்லங்க. ரொம்ப பயந்துட்டாவ, கொஞ்ச நேரம் உட்கார வைங்க. நீங்க? நாங்களும் இந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கோம். ஓ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நாங்க வரோம். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அது பிறகு ரிலாக்ஸ் ஆனதுக்கு பிறகு கூட்டிட்டு போங்க வெளியே. இந்த ஸ்விம்மிங் பூல் ரொம்ப ஆழமா இருக்கு. செக்யூரிட்டி யாரையாவது இங்க போட்டுருக்கலாம்ல. சின்ன குழந்தையில ஏதாவது விழுந்ததுன்னா? நம்ம போறதுக்கு முந்தைய ரிசப்ஷன்ல இதை பத்தி பேசணும். நான் போய் அந்த மேனேஜரை பாத்துட்டு வந்துடுறேன். இருங்க கார்த்திக், நானும் வரேன். அவர் பொண்டாட்டிக்கு ஏதோ ஆயிட்டு போலன்னு அவரை ரொம்ப பயந்துட்டாரு. அந்த பயம் தான் கோவமா வெளியே வந்திருக்கோம். எப்படியா அவளை காப்பாத்திட்டேன். யாரா? பொண்டாட்டியா? பொண்டாட்டியா? அவருக்கு பொண்டாட்டியடி. அவர் பொண்டாட்டியை காப்பாத்திட்டேன்னு சொல்ல வந்தேன். அப்ப அன்னைக்கு நடந்தது? என்னைக்கு? அதான் அன்னைக்கு இந்த ஸ்விம்மிங் பூல்ல யாரையும் காப்பாத்தினியலா, அது ஒண்ணுதான் காப்பாத்தினேன். ஏன் பொண்டாட்டி? சோ அவங்கள நானும் ஒண்ணா? என்னடி இது கேள்வியா இருக்க? அன்னைக்கு காப்பாத்துனது ஒன்னா நீ ஏன் பொண்டாட்டி, இன்னைக்கு காப்பாத்துனது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பேரு கூட எனக்கு தெரியாது. அந்த கூட நின்னாரே அவருக்கு பொண்டாட்டி. உன்னை கீழே குதிச்சுல காப்பாத்தி இருக்கேன். இந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்தாள்னா தூக்கிட்டு வந்திருப்பியா? ஆ. பொண்டாட்டி உங்களுக்கு ஒண்ணுனா என்னமா பதறீங்க இல்லங்க? நான் எந்த பொண்ணுக்கு நிழலையும் தொட்டது கிடையாது. அப்படி இப்படின்னு பியாச்சு மட்டும் பயங்கரமா வரான். லூசன், என் வேலையை பத்தி உனக்கு தெரியாதா? நான் ஒரு டாக்டர். என் வேலை உயிரை காப்பாத்தியதுதான். நான் அவர் பொண்டாட்டி உயிரை காப்பாத்திட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வேற. எப்படியும் நீங்க வேற லெவலுங்க. பொண்டாட்டியை காப்பாத்திட்டியா எல்லாம்? இல்ல, அவருக்கு பொண்டாட்டியா? அதாங்க பொண்டாட்டியை காப்பாத்திட்டியா எல்லான்னு? ஆமா. பொண்டாட்டியை காப்பாத்திட்டியா? ஹாப்பியா? அவருக்கு பொண்டாட்டி. யாருக்கு பொண்டாட்டியா இருந்தா என்னங்க? பொண்டாட்டியை காப்பாத்தணும். அது யாருக்கு பொண்டாட்டியா இருந்தா என்ன? உங்க பொண்டாட்டியா இருந்தா என்ன? பக்கத்துல இருக்கவங்களுக்கு பொண்டாட்டியா இருந்தா என்ன? உங்க நோக்கம் பொண்டாட்டியை காப்பாத்தணும். இப்ப இவ புகழ்றாளா இல்லனா கலாய்க்கிறாளா? ஐயோ புகழ்றேங்க. உங்க வேலையே பொண்டாட்டிங்களை காப்பாத்துறதுதான். உங்களை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த பக்கமா புகழ்ந்துகிட்டே இரு. நான் கார்த்திகை காணோம், கார்த்திகை பாத்துக்கிட்டு வந்துறேன். அர்ஜுன் சார், ரிசப்ஷன் முழுக்க உங்களை தேடிக்கிட்டே வரோம். என்ன தேடிக்கிட்டு வரீங்களா? என்னப்பா? சார், அந்த பெரிய ஸ்விம்மிங் பூல் தான் சரியில்ல. கார்த்திக் இங்க நிக்கா. ஒன்னு உலகம் எல்லாம் தேடியே போன் பண்ணதுக்கு அப்புறமா போன் அட்டன் பண்ணல. போன் ரூம்ல கிடக்குறான். என்னப்பா, ஏதாவது கம்ப்ளைண்டா? அதான் சார், அந்த ஸ்விம்மிங் பூல் தான் சேஃப் இல்லன்னு தெரியுதுலாம். சின்ன குழந்தைகள் எல்லாம் ஒரு பக்கம் விளையாடிட்டே கிடக்குது. தெரியாம அந்த பக்கமா போய் கீழே விழுந்துட்டான். கண்டுபிடிக்க கூட முடியாது. அப்படியெல்லாம் இது வரைக்கும் எந்த தப்பா நடந்தது இல்லப்பா. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் சொல்லிக்கிட்டு எல்லா லாங்குவேஜ்லயும் எழுதி போட்டுருக்கலாம். சார், அந்த பக்கம் போறவிய ஃபுல்லா போடையா பாத்துக்கிட்டு நிப்பாவ. தெரியாம யாராவது விழுந்துட்டாவல்னா பக்கத்துல காப்பாத்ததுக்கு யாரும் இல்ல, கவனிக்கவும் யாரும் இல்லனா விழுந்தா விழுந்தது தானே சார். ஒரு செக்யூரிட்டி யாரையாவது அதுல ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல. ஐயோ தம்பி, ஒரு 4 நாளாதான் அவர் வரல. கொஞ்சம் சிக்கா இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கு. தண்ணில இறங்க போதுக்கு முந்தி நீச்சல் தெரிஞ்சதுன்னா மட்டும் போங்க. நல்லா ஆளோன்னு வான் பண்ணுவாரு. 4 நாளாதான் ஆள் இல்ல இங்க. இந்த 4 நாளில யாராவது உயிருக்கு ஏதாவது ஆகியிருந்தனா நீங்க பொறுப்பேத்துப்பியலாம். அன்னைக்கு என்னடானா மயக்கம் போட்டு தியா கீழே விழுந்தா. இன்னைக்கும் ஒரு பொண்ணு தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்திருக்கு. நாளைக்கு எப்படியாவது யாரையாவது ஏற்பாடு பண்ணுங்க. சரிப்பா, புரியுது. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்னன்னே? இங்க ரெட் அலர்ட் எல்லாம் கொடுத்துருக்காவ. நேற்றுக்கு மட்டும்தான் மழை பெய்ய மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கும் பயங்கர மழை தான் வெளியே எல்லாம். மழையில என்ன இருக்கு? நீங்க இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க எல்லாம். தயவு செஞ்சு இன்னைக்கு கிளம்பாதுங்க. என்னன்னா விளையாடுறீங்களா? இன்னைக்கு கண்டிப்பா எங்களுக்கு ஊருக்கு போகணும். என்னாச்சு தம்பி? போற வழியெல்லாம் பயங்கர மழையா இருக்கும். மழை மட்டும் இல்ல, கண்டிப்பா ஏதாவது ஆபத்து நடக்கும். நீங்க வேற கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்குதியா? ஆம்பளைங்க நீங்க 2 பேரானா கூட பரவாயில்ல. 2 பொண்ணுங்களும் உங்க கூட இருக்காவ. நைட்டு டிராவல கண்டிப்பா உங்களால கண்டினியூ பண்ணவே முடியாது. என்னன்னு சொல்றீங்க? ஆமாப்பா, இந்த ஹோட்டல்ல இருந்து நீங்க வீட்டுக்கு போற பாதை வேற. மழை நேரத்துல எல்லாம் கொஞ்சம் ஆபத்தா தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க ஊருக்கு கிளம்பியது உங்களுக்கு பாதுகாப்பே இல்ல. நாளைக்கு நிலைமையெல்லாம் பாத்துக்கிட்டு நாளைக்கு ராத்திரி கிளம்புறதுக்கு பாருங்க. ஏன்னா நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்குதியா எல்லாம். ஐயோண்ணா, இன்னைக்கு கண்டிப்பா ராத்திரி எங்களுக்கு கிளம்பி ஆகணும். ஆமா, எங்களுக்கும் ஆபீஸ்க்கு போனோம். ரெட் அலர்ட் கொடுத்துருக்காவ. கூட 2 பொம்பளை பிள்ளைகளையும் வச்சிருக்குதியா. பாக்கச்சுலே தெரியுது உங்க 4 பேருக்கு இப்ப ரீசெண்டா தான் கல்யாணமே நடந்திருக்கோம். ஏதாவது ஒரு ஆச்சுன்னா குடும்பத்துல உள்ளவிய தாங்கி பாவலாம். உங்க நல்லதுக்காண்டி தானப்பா சொல்லாங்க. இன்னைக்கு இங்க தங்கிருங்க. நாளைக்கு நிலைமையை பாத்துக்கிட்டு கிளம்புங்க. இல்லனே, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி கிளம்பி ஆகணும். ஏப்பா, கூட 2 பொம்பளை பிள்ளைல வச்சிருக்கியா? அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆம்பளைங்க நீங்க வண்டியை போற வழியில நிப்பாட்டிட்டு எங்க வேணாலும் ஒதுங்கலாம். கூட பொண்ணுங்க இருக்கிறதுனால சொல்லாங்க. அர்ஜுன், அவர் தான் இவ்வளவு சொல்லியாருல, நம்ம பாட்டுக்கு கிளம்பி போய் ஏதாவது ரிஸ்க் ஆக போகுது. புரியாம பேசாதான். கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி இங்க இருந்து கிளம்பிதான் ஆகணும். தம்பி, அது பிறகு உங்க இஷ்டம். உங்க நல்லதுக்காண்டி சொல்லேன், கேட்டா கேளுங்க. என்னடா இது?
அர்ஜுன் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது. அவர் சொல்லிய மாதிரி நம்ம 2 பேரும் ஒத்தையில வந்திருந்தானா ஓகே, எதை பத்தியும் கவலைப்படாம இறங்கி போயிடலாம். டேய் கார்த்திக், நீ மாடா, உனக்கு கூட புரியல. அங்க போய் என்ன வெட்டி கிளிக்க வேலையா உனக்கு இருக்கு? ஹாஸ்பிட்டல்ல ஸ்மித்தி பாத்துப்பா. அப்போ நாளைக்கு என்ன நாள்னு நீ மறந்துட்டியா கார்த்திக்? என் தங்கச்சி பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷம் அவ இல்லாம என் பிறந்த நாளை நான் கொண்டாடினதே இல்ல. சின்ன வயசுல பிறந்த நாள் கொண்டாடலைனாலும் என் தங்கச்சி என் கூட இருக்கதே எனக்கு பிறந்த நாள் கொண்டாடின மாதிரி தான். இந்த நாள் நாங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் பிரிஞ்சதே இல்ல. ஒரு வருஷம் கூட என் கூட அவ இல்லாம இருந்ததில்ல. என்னால இருக்க முடியாது. அவளை எப்படி நான் சமாதானப்படுத்த போறேன்? நீ மறந்து போவன்னு நான் நினைக்கலடா. ஆனா தங்கச்சி மறக்க மாட்டா. என்னால அவளை சமாதானப்படுத்தவே முடியாது. மச்சான், நான் கூட இங்க முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குடா. ஐயா, அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம பொறுமையாவே போலாம். அப்படி முடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு கிளம்பணும். அப்போ உனக்கு இவ 2 பேரையும் பத்தி கவலை இல்ல. இல்லடா, சாரா என்ன தேடுவா? அது பிறகு ஸ்மிதி வேற நிறைய பேப்பர்ஸ்ல எல்லாம் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அவசர நேரத்துல என்ன பண்ண முடியும்? போக முடியாத சிச்சுவேஷன். அப்படியே மலையை விட்டு இறங்குனேன்னு வச்சுக்கா, யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்மளால தாங்கிக்கிட முடியுமா? நானும் ஆபீஸுக்கு லீவ் போட்டுறேன். ஸ்மிதிக்கு வேணும்னா நான் புரிய வைக்கேன். உயிரை விட எதுவும் பெருசு இல்ல, அது உனக்கு தெரியாதா? தெரியும்டா, ஆனா தெரியல. அப்ப மூடிக்கிட்டு இங்கே இரு. நாளைக்கு நிலைமையெல்லாம் பாத்துக்கிட்டு அது பிறகு கிளம்புனா போதும். சரிடா. என்ன ஒரு மாதிரி டல் ஆயிட்டா? ஒண்ணும் இல்ல. நான் சாராக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன பவி, நீ ஹாப்பியா? மறந்துட்டேல்லடா, நம்ம லைஃப் பார்ட்னர் வந்தாலே நிறைய விஷயங்களை மறந்து போயிருவோம் போலதான். அதுல இதுவும் ஒண்ணு. இனிமே தங்கச்சி எப்படி சமாதானப்படுத்த போறேன்னா தெரியல. அப்போ அதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதான். ஐ லவ் யூ சொல்லணும்னா கல்யாணத்துக்கு பிறகு, போன்ல சின்னதா ஒரு கிஸ் கொடுக்கணும்னா கல்யாணத்துக்கு பிறகு. வேற எதையாவது பத்தி பேசுங்க. ஏடி, வேற எதையாவது பத்தி பேசுறதுக்கு நீ என்ன ஸ்டேஷன்ல வேலை பார்க்க போனா? எப்படி நீங்க போலீஸ் ஆனியா? எப்படி உங்களுக்கு போலீஸ் ஆசை வந்தது? அத பத்தி எல்லாம் இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்ல. எப்படி டிஎஸ்பி ஆனியா? இந்த டிஎஸ்பி பதவியில வர்றதுக்கு யாரையெல்லாம் போட்டு தள்ளினியா? ஆமாண்டி, போட்டு தள்ளினாவ. இத பத்தி எல்லாம் சொல்லுங்க. அதான் சொல்லம்ல. நீ என்ன ஸ்டேஷன்ல வேலை பார்க்க போனாடி? ஹலோ ரோஹித், ஒரு நிமிஷம், அண்ணன் கூப்பிடுறான். லைன்ல இருங்க, பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா. உன் பாச மலர் கூட பேசிக்கிட்டே வா. ஹலோ. என்னம்மா, வேற யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு வந்தது? பிஸியா இருக்குதியா? இல்ல, நீ ரோஹித் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியாடா. நீ சொல்லுனே. இல்லடா, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உனக்கிட்ட பேசணும். அதான் எப்படி தாங்கிக்க போறேன்னு எனக்கு தெரியல. நம்ம 2 பேரும் பார்த்தே 4 நாள் ஆகுது. ஆமாண்ணே, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணி. இன்னைக்கு ராத்திரி தான் கிளம்பி வந்துருவேல, நாளைக்கு பார்க்க போறோம்ல. இல்ல சாரா, அதுலதான் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னண்ணே? இல்லடா, இங்க ரெட் அலர்ட் கொடுத்திருக்காவ. பயங்கரமான மழை வேற. இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டாவ. நாளைக்கு நைட்டு வரைக்கும் நிலைமையை பாத்துக்கிட்டு நாளைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புங்கன்னு சொல்றாவ. நாளைக்கு நைட்டா? ஐயோ, எப்படி இவளுக்கு இப்ப நான் புரிய வைக்க போறேன்? ஆமா சாரா, நான் எப்படியாவது வரதுக்கு தான் ட்ரை பண்றேன். ஆனா கூட பவியும் தியாவும் இருக்காவ பாத்தியா? அவிய சேஃப்டியா முக்கியம் இல்லடா. அதான் உனக்கிட்ட எப்படி சொல்ல போறேன்னே தெரியாம. இதுல என்னன்னே இருக்க? சாரா, இன்னைக்கு கிளம்பி வரதுக்கு இருந்தா நீ நாளைக்கு கிளம்பி வரதுக்கு போற. நாளைக்கு அடுத்த நாள் நம்ம பாத்துக்கலாம். சாரா, நாளைக்கு என்னண்ணே, ஒரு நாள் தானே. அது மட்டும் இல்லாம நீங்க அங்கேயே இருக்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு. 4 நாள் கூட இருந்தாலும் சந்தோஷம் தான் படுவேன். என்ன சாரா, புரியல. அண்ணியும் ஒன்னா இருக்கும்போது நிறைய மாற்றம் உங்களுக்குள்ள நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அதுதான் எனக்கு வேணும். அண்ணி உனக்காண்டிதான் மூக்குத்தி வேற போட்டிருக்காவ. இல்ல சாரா, நான் இன்னைக்கு வராதது உனக்கு வருத்தமாவே இல்லையா? கொஞ்சம் கூட இல்ல அண்ணே. நீ அண்ணி கூடால இருந்துகிட்டு 4 நாள் தாண்டி வந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். சாரா, ஆமா அண்ணே. இங்க வந்தியல்னா ஜெசிகா ஒரு பக்கம், சித்தி ஒரு பக்கம்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாவ. அங்க உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்ல. நீயும் அண்ணியும் சேரனேன்னு ஆசைப்படியவே காட்டிக்கடனா பவியக்கா வந்தான். நல்லவியதான் உனக்கு கூடால இருக்காவ. நீ நாளைக்கு மட்டும் இல்ல 4 நாள் கூட அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஓ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இல்லடா, நாளைக்கு. அண்ணே, என்னடா? ரோஹித் லைன்ல இருக்காரு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு நைட் உனக்கு கூப்பிடவா? சரிம்மா, வச்சிடுறேன். சரிண்ணே. டேய், என்ன உருன்னு நிக்க? ஒன்னும் இல்ல. டே அர்ஜுன், என்னடா கண்ணு ஒரு மாதிரி கலங்கினாப்ல இருக்க. கண்ணா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. தங்கச்சி கூட பேசிக்கிட்டு நின்னா அவளை பார்த்து வேற 4 நாள் ஆகுது. ஐயா போ, ரொம்ப பண்ணாதடா. நீ டாக்டருக்கு படிச்சிருக்க. எப்பவும் தங்கச்சி கூடலதான் இருந்தியா? ஆளை பாரு. கார்த்திக், நம்ம லைஃப்ல 2வதா யாராவது ஒருத்தவங்க முக்கியமா வரும்போது முக்கியமா இருந்தவங்கள மறந்துருவோம்ல. என்னடா வளர்ற? ஒன்னும் இல்ல. நீ போய், எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நான் இதுல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். சரிடா மச்சான். நீ உன் தங்கச்சியை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இரு. எனக்கு பவி கூடால கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன சொல்றீங்க? அட ஆமா, எல்லாத்துக்கும் மேல அவனுக்கு பிறந்த நாள் சொல்லிக்கிட்டு சாராக்கு கூட ஞாபகம் இல்ல. அந்த அளவுக்கு அவன் அந்த போலீஸ்காரனுக்கு பைத்தியம் பிடிச்சி இருக்கான். அப்பனா நாளைக்கு காலமாவிய ஊருக்கு வர மாட்டாவலாம்.
நாளைக்கு ராத்திரி தான் ஊருக்கு வரத பத்தியே யோசிப்பாவலாம். இந்த சாரா பிறந்ததுல இருந்து வருஷம் அண்ணனும் தங்கச்சியும் பிரிஞ்சிருக்காவ. அப்பனா அர்ஜுனுக்கு பிறந்த நாள அவர் பொண்டாட்டி கூடால தான் கொண்டாடுவாரா? நீ வேற, அவளுக்கு அவனுக்கு பிறந்த நாள் என்னைக்கும் தெரியாது. கொஞ்ச நாள் யுத்தம் நடத்திட்டு தான் இருந்தாவ. பிறந்த நாள் என்னைக்கு இவ கண்டுபிடிக்க முடியாம போறதும், அவன் சர்டிபிகேட் எல்லாம் கூட ஒளிச்சுதான் வச்சிருக்கான் போல. அப்பனா சாரா இங்க இருக்கா. தியாக்கு அர்ஜுனோட பிறந்த நாள் தெரியாது. கார்த்திக்கும் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்கும்போது அவன் அந்த பவளவாய் பவிக்க பின்னாடிதான் சுத்திக்கிட்டு இருக்கிறது தெளிவா தெரியுது. ஆக மொத்தம் அர்ஜுன எல்லாரும் அம்போல விட்டுட்டாவ. அவரை பத்தி நினைக்கிறதுக்கு இப்போதைக்கு ஆள் இல்ல. தியாக்கு பிறந்த நாள் கண்டிப்பா தெரியாதுன்னு சொல்லுதியா? தெரிஞ்சாலும் 1 கிலோக்கு கேக் வாங்கி வெட்டியதை தவிர அவ வேற என்ன செய்வான்? இங்க இருக்கச்சிலே உனக்கு கிழிச்சிட மாட்டா. அதுவும் ஊட்டிக்கு போயிருக்கா. ஊட்டில அவளுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. ஆண்டி, நான் இப்பவே உடனே ஊட்டிக்கு கிளம்பணும். எந்த ஹோட்டல்னு தெரியாம எப்படி போவேன்? நீங்க அங்களோட போனை மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க. எப்படி இந்த விஷயத்த சொல்லதுக்கு மூர்த்தி அங்கிள் அங்களுக்கு போன் பண்ணுவாங்க. அவர் போன் கால நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கேன். ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகும். அதனால கண்டுபிடிச்சிட்டாருன்னா இதெல்லாம் அங்கிள் கண்டுபிடிக்க மாட்டாரு. நீங்க போனை எடுத்துக்கிட்டு வாங்க. விஷயத்த சொல்லதுக்கு அங்களுக்கு கண்டிப்பா மூர்த்தி அங்கிள் போன் பண்ணுவாரு. அதுலயே நமக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். உறங்கிதான் கிடக்காரு. இரு, நான் போன் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம். என்னங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்குதியா? ஒன்னும் இல்ல. புறவு கண்ணுல வேற கண்ணீர் கட்டி நிக்குதே. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ ரூமுக்கு போ, நான் வந்துடுறேன். எப்பா பொல்லாத தங்கச்சி, நாளைக்கு விடிய காலமா பாக்கிறதுக்கு இருந்தியா? என்ன அடுத்த நாள் விடிய காலமா பாக்க போறியா? அவ்வளவுதானே வித்தியாசம். நானே மனசு சரியில்லாம இருக்கேன் பேரு. என்னாச்சு? என்னன்னு தெரியல, அம்மாவை மிஸ் பண்ற மாதிரி இருக்க. அம்மா என் கூடவே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. என்னாச்சுங்க? நாளைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அடுத்த நாள் காலமா உங்க தங்கச்சியை பாக்கிறதுக்கு தானே போறியா? அது மட்டும் இல்லாம நீங்க டாக்டருக்கு படிக்கும் போது ஹாஸ்டல்ல நின்று தானே படிச்சியா? அப்ப எல்லாம் நீங்க தங்கச்சியை பிரிஞ்சு இருந்ததே இல்லையா? இருந்திருக்கேன் இந்தியா. ஒன்னும் இல்ல, சடனா அம்மா கூடாலே இருந்திருக்கலாமேன்னு தோணுது. ஏன்னா அம்மா மட்டும்தான். யார் அவிய லைஃப்ல வந்தாலும், யார் அவிய லைஃப விட்டு போனாலும் அவங்க பிள்ளைங்கள மறக்க மாட்டாவ. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்னும் இல்ல, சும்மாதான். சரி நீ போ, நான் வந்துடுறேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். ஓகே. என்ன ஜெசிகா? ஆண்டி ரெக்கார்ட் பண்ணவே வேண்டாம். ஏமா? அந்த அங்கிள் இருக்காரே மூர்த்தி. ஆமா, அவரு அங்கிளோட வாட்ஸ்அப்புக்கு எந்த ஹோட்டல்னு எல்லாமே டீடைல் 4 நாளைக்கு முன்ன அனுப்பியிருக்காரு. அப்படியா? ஆமா, இதுல எல்லா டீடைலும் இருக்கு. நம்ம முதல்ல இந்த போனை எடுத்துக்கலாம். அப்பனா ஊட்டிக்கு போறியா? யோசிச்சு பாருங்க. தியாக்கு அர்ஜுனுக்கு பிறந்த நாள் என்னைக்குன்னு தெரியாது. இங்க இருக்கிறவங்களா மறந்தாச்சு. அந்த கார்த்திக்கும் கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. ஏன்னா அந்த ஆளு பவிக்க பார்த்தாலே தெரியாது. இந்த டைம்ல கரெக்டா 12 மணிக்கு நான் போய் விஷ் பண்ணேன்னா, நான் கதவு தட்டும் போது அவர் கதவை திறப்பாரு. விஷ் என்னோடதான் இருக்கும். அது பிறகுதான் அந்த தியாக்கே தெரியும். எல்லாரும் மறந்த நேரத்துல நான் மட்டும் ஞாபகம் வச்சிருந்திருக்கேன். விஷ் பண்ணதுக்காண்டி வேற இங்க இருந்து ஊட்டிக்கு போயிருக்கேன். அர்ஜுனுக்கு மனசுல நான் இடம் பிடிக்கிறதுக்கு சரியான நேரம் இதுதான். எப்படி அவர் இந்நேரத்துல எனக்குன்னு யாருமே இல்லைன்னு குழம்பி போய் தான் இருப்பாரு. உங்களுக்கு நான் இருக்கேன் அர்ஜுனன்னு அங்க போய் ப்ரூஃப் பண்றேன். விஷ் என்னோடதான். இது எல்லாருக்கும் மூஞ்சில அடிக்க மாதிரி ராத்திரி 12 மணிக்கு விஷ் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அது பிறகு இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்லன்னு எல்லா இடத்துலயும் அர்ஜுனோட பிறந்த நாளுக்கு நான் விஷ் பண்ண போறேன். பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரியட்டும் அர்ஜுன் மேல யாரு உண்மையான பாசத்துல இருக்கா அப்படின்னு. அம்மா எப்படி போவேன்? கேப்ல தான் போவேன். மழை வேற இருக்கலாம். ஊட்டி வரைக்கும் பத்திரமா போகணுமே. ஆமாமா, இதெல்லாம் தாண்டி நீ அர்ஜுனை போய் பாத்துருக்கானா அர்ஜுனுக்கு மனசுல நீ நல்ல இடம் பிடிக்கலாம். சரி ஆண்டி, எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணதுக்கெல்லாம் நேரம் இல்ல. 2 துணியை கடகடான்னு எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிடுறேன். சரிம்மா, வேகமா போ. அங்க போயிட்டு எனக்கு கூப்பிடு. சரி ஆண்டி.